எனக்கு வந்து புண்ணியம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க தேடி போய் கொடுப்பாங்க. இந்த தேடி போய் கொடுத்தாலே தப்பு. இப்போ நீங்கள் கோவில் வாசலில் உட்காந்துருக்காங்க, அவங்க கையில் நீங்கள் சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குறீங்க, இது தப்பு. கோயிலுக்குள்ளார பிரசாதம் கொடுப்பாங்க, அந்த பிரசாதம் கொடுக்குற விதம் கூட பார்த்தீங்கன்னா தேடி தேடி கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல வச்சு எல்லாரும் வந்து வாங்கிக்கணுன்றது தான் பழக்கம். இந்த பழக்கங்களை இங்கே இன்றைக்கி உடையிறத பார்க்குறோம். ஒருத்தன் பசிச்சு இருக்கிறத பொறுத்துக்க கூடாது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் கேட்காம நீங்கள் ஏன் கொடுக்கணும்? அதை கொடுக்கும்போது அந்த கொடுக்குற பொருளுக்கான மதிப்பு அங்கே இல்லை. இந்த மாதிரி வாங்குறவங்க வாங்கும்போதே இது என்னது, இது என்ன சாப்பாடு, இது எனக்கு எதுக்கு, ஏன் பிரியாணி தரமாட்டியா, இது தரமாட்டியான்னு கேள்வி கேட்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது உண்மையிலேயே அது பசியாக இருக்குதுங்க. ஒரு உழைக்காமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை வளர்க்குறோம். இது நாட்டுக்கும் கேடு, நமக்கும் கேடு. இது புண்ணிய கணக்கிலேயே வராது. நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்படி ஒரு புண்ணியம் சேர்க்குறீங்கன்னா இது புண்ணியமே கிடையாது. நான் புண்ணியம் சேர்க்குறேன்னு ஒரு செயல் செஞ்சிங்கனாலே அது புண்ணியம் கிடையாது. ஆத்மார்த்தம் ஒருத்தங்க பசிச்சிருக்கு, அவன் பசியில் துடிக்கிறான்னு தெரியுதுன்னா, அவன் கேட்டான்னா, கேட்காம இல்லை, கேட்டான்னா அவனை உண்மையிலேயே ஒரு ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுங்க, உங்கள் மனப்பூர்வமாக செய்யுங்க. ஆனால் அதில் நான் புண்ணியம் தேடுறேன்ற நினைப்பு இல்லை, எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. ஒருத்தன் வயிறு நான் பசி ஆற்றிட்டேன், எனக்கு ஒரு பாக்கியம் அவர் கொடுத்தார். எப்படி எனக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னு பார்க்கணும். அதுதான் உண்மையான தர்மம்.